வாழ்க்கைய ரொம்ப சுருக்கிட்டே வாழாதீங்க. எதையும் குடுக்காமயே இருக்காதீங்க. முக்கியமா நான் சொல்றது இந்த ஒரு விஷயம். எல்லார்ட்டயும் அன்பா இருக்க பாருங்க. அன்ப வாரி வாரி குடுக்க பாருங்க. உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்க லைஃப் லாங் இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. உடனே ஒரு கேள்வி வரலாம். நான் அவங்கள நம்பி அவங்கள 100% நம்பினேன். அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கேட்டகரிலையும் வரும். அது லவ்வரா இருந்தாலும் சரி, வீட்டில் அம்மா அப்பா இருந்தாலும் சரி, பையங்க பொண்ணுங்க, இப்படி எந்த கேட்டகரி எடுத்தாலும் இந்த ஒரு விஷயம் வரும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையோ கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, ஆனால் எதிர்பார்த்துட்டீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க போகிறாங்க, அவங்க சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் உங்களை விட்டு நகர்ந்து போகிறாங்கன்னா, நீங்கள் உடனே என்ன ஆகுறீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறீங்க. எதிர்பார்த்துருக்கீங்க. நீங்கள் உடனே என்னைய பார்த்து கேட்கலாம், உங்களுக்கு நடந்ததே இல்லையான்றது. எனக்கும் நடந்திருக்கு. அந்த புரிதல் இல்லாதனால தான் நானும் அஃபெக்ட் ஆனேன். ஒரு புரிதல் நம்மளுக்குள்ள வந்துருச்சுனாலே அந்த மனுஷன் மேல நம்மளுக்கு உண்மையான அன்பு இருந்தால், உண்மையான காதல் இருந்தால், உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அவங்க போனாலும் போட்டும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படிதான் நினைக்க தோணும். அந்த வலி அந்த வேதனைன்றது கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும், டிராவல் ஆயிட்டு இருக்கும். சர்டன் டைம் அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஃப் செகண்ட்ல அது போயிடும். நம்ம வேலை கொடுக்கறது, அதுவும் வாரி வாரி 100% நம்ம கொடுக்கறது, மனசார கொடுக்கறது மெயின் பாயிண்ட். அதை பண்ணும்போது மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்ப நம்மளை விட்டு போறாங்கன்னா நம்ம மனசார பண்ணாம ஒரு ஆக்டிங்காவே இருந்து அவங்களுக்குன்னு ஒரு புரிதல் வரும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. உண்மையாவே நீங்க செக் பண்ணி பாருங்களேன். ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதுதான் நடந்திருக்கும். ஒரு போலியான சில விஷயம் நடக்கும் போது நம்ம மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல அன்பே இல்லை, அந்த இடத்துல லவ்வே இல்லை, காதல் இல்லை. நீங்க எது வேணா வச்சுக்கோங்க, பாசம் இல்லை, எது வேணாம். இதுல அன்பு, காதல், பாசம் எல்லாமே. அந்த இடத்துல நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே உடஞ்சு போயிடும். அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது உண்மையாக தூய்மையாக நம்ம எந்த ஒரு பர்சன் கூட 100% நான் என்ன சொல்றேன் 200% வைங்கன்னு. அதுக்கப்புறம் போறாங்களா போட்டுன்னு விட்டுருங்க. அதை நினைச்சு வேதனையாகி நீங்க உங்களை அழிச்சிக்கிறதோட நீங்க காமா இருங்க. நீங்க காமா இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணது தப்பா இல்லையான்ற. தப்புன்னா திருத்திக்கோங்க, ரைட்டுன்னா சந்தோஷப்படுங்க. நம்ம உண்மையா கொடுத்துருக்கோண்டா, அவங்க போயிட்டாங்க, நீங்க விட்டுருங்க. உங்க கூட சில பேர் நிப்பாங்க, அவங்கள யோசிங்க. ஏன்னா அவங்க சுயநலமா ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கலாம், அவங்க வாழ்க்கையே தேவைன்னு ஏதோ விஷயத்த தேடி போயிருக்கலாம். நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த எங்கேயோ அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும். அது பணமோ இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் எது வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கூடுதல் வேணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அவங்க தேடிக்கிட்டே ஒரு இந்த மரம் இல்லைன்னா அடுத்த மரம், அடுத்த மரம்னா அடுத்த மரம், அப்படியே மரம் தாண்டிக்கிட்டே ஒரு குரங்கு மாதிரி போறாங்கன்னா அவங்க மனசு அப்படிதான். மனசு ஒரு குரங்குன்னு சொல்றாங்க மனுஷனை பார்த்து. அப்படிதான் போகும் சில பேர். நம்ம குரங்கு இல்லைன்றது நம்ம தான் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளே பிலீவ் பண்ணுவோம். முதல்ல நம்மளே லவ் பண்ணுவோம். நான் என்னை ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி நான் டெய்லி பார்ப்பேன், தலை சீவேன், பார்க்க அழகா இருக்கடா அப்படிங்குவேன். நீங்க சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும்ன்றது நான் ஃபீல் பண்ணுவேன். தப்பா எடுத்துக்க, நீங்கன்றது உங்களை யாரையும் நான் சொல்லல. நான் ஒரு ஓப்பனா இருக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்னோட வலிமை என்னன்னு தெரியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், நான் உண்மையா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்ப அன்பு, காதல், பாசம் நான் உண்மையா கொடுக்குறேன், வாரி கொடுக்குறேன், மனசார கொடுக்குறேன். போறவங்க போட்டும், இருக்கிறவங்க இருப்பாங்க. இருக்கிறவங்கள நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் என்னை புரிஞ்சவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டனால அவங்க கூட நான் இருக்கிறேன். இதுதான் உண்மை. அது ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, உங்க கூட பிறந்தவங்களாலும் சரி, யார் வேணா வச்சுக்கோங்க கேட்டகரி. இந்த நான் சொல்றேன் அந்த 5 கேட்டகரியில யார் வேணா நீங்களா இருந்தாலும் அது ஆண் பெண் கிடையாது, இது எல்லாருக்கும் உண்டு. இதுல வயசு 18 வயசுல இருந்து மேல இருக்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். ஏன்னா அந்த மெச்சூரிட்டியான ஏஜ்னால நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் நீங்க பாக்குறவங்க தான் சரி, உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சீங்கன்னா புரிஞ்சிருங்க. அன்பு காசு இல்லாத ஒரு விஷயங்கள். நம்ம வாரி கொடுக்குறோம், போயிட்டாங்கன்னா போட்டோம், இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க. அதை நினைப்போம். இருக்கிறவங்கள நம்ம இத்தனை பேர் ஒருத்தர் போனதுக்காண்டி சுத்தி நம்ம கையில நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பீப்புளை நம்ம சந்தோஷமா நினைச்சுக்கோம். அவங்கள நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். போன ஒருத்தரை யோசிக்காதீங்க. 100ல ஒருத்தர் போயிட்டா 99 பேர் இருக்காங்க. அந்த 99 பேருக்கான நம்ம வாழுவோம். அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. உங்களுக்கு எந்த விஷயம் ஹார்ட் பிரேக் வராது. உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாத்திரம் கொடுங்க. யூனிவர்சல் உங்களுக்கு திருப்பி அது இன்னும் நீங்க 100 கொடுக்கும் போது அது கோடியா கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, நடைமுறையில் நடக்கும். உண்மை அது. யோசிங்க.